1050 ரூபாய் எத்தாந்துக்கிறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? பையன் தூக்க கண்ணுல உடனே நடக்கலாம். ஏதோ ஒரு அழகான மேல உட்காந்துருக்கிறாங்க. ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்கணும். பணத்தை கட்டணம் பில்லு வாங்கணும். மேல பள்ளிக்கூட பக்கமே ஒதுக்கிறதே கிடையாது மேடம். எனக்கு நான் இங்கிலீஷ்லயே வாய் அப்படியா? தெரியல மேடம். எனக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்க. அம்மா உங்களை இங்கிலீஷ் பண்ணி சாத்தாங்களா? ஆமா, சின்ன வயசுல இங்கிலீஷ் டீச்சர். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னமா பண்றது? உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் தான் மனோரஞ்சிதம். ஆமா, அப்படிங்க. ஒசாமா பிள்ளை. அமெரிக்கா டோரா பூரா மலையில இருந்து அப்படியா? போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. சும்மா வரல மேல 1050 மேடம். உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்குதுன்னா வாழ போற இடம் பெருசா இருக்குது மேடம். இதற்காக வந்து கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். அப்படியா? நானே ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் தெரியல. உங்களுக்காக தெரியுமா? என்ன தெரியும்? ஆக்சுவலி நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவேண்டு தான் வந்திருக்கீங்க. புரியல மேல? புரியல. கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க. ஓ மை காட், கரண்ட் ஆபீஸ் இதுதானா? நான் கரண்ட் பில்லு இதுதானா கட்டணும்? கவுண்டர் இது உள்ளதானா? கவுண்டர் உள்ள கைய வச்ச கை அது ஓப்பன்ல இருக்குமே. ஓப்பன்ல? ஆமாயா. ஈ மொக்காது. ஓப்பன் போட்டு தொடச்சிடுவோம். மிஷின் கட்டு போவாது. இந்த மிஷின் நீங்க எந்த ஆயில் ஒண்ணாலும் போடுவேன். 1050 உஷா மேடம். இது கரெக்ட் ஆபீஸ் தானே? நீங்க மட்டும் வேலை செய்ய எல்லாரும் பின்னாடி போட்டாங்க. ஆமா, நீங்க எப்ப போவீங்க? போக மாட்டீங்களா? பரவாயில்ல. கரண்ட் ஆபீஸ் இதுதானே? கவுண்டர் இது உள்ள தானே? ஆமா, நான் போய் லைன் நிக்கிறேன். நோ, ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ் முதல்ல கஸ்டமர் கிட்ட வாங்க. கஸ்டமர்? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சரியான 1050 உஷா பரவாயில்ல வந்திருக்கீங்க. நீங்க வந்து கலைப்பா வந்திருக்கீங்க. பாஸ் சாப்பிடுங்களா? பழம் சாப்பிடுங்களா? டீ சாப்பிடுங்களா? ஆளு குடிச்சிட்டு கொண்டுட்டா? இல்ல நான் மிரண்டாவா? நீங்க கேட்கறதுலே நான் மிரண்டு போயிட்டேன். சொல்றேன் கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா குடுக்குறாங்க மேடம். எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருக்கு ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட மட மடன்னு கம்பெனி பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் என்னால ஏறுவாங்க. கம்பல் தாங்க. ஓ, இது பழைய யாருமே இல்லைன்னா நானே கம்பை ஏறா கூட உள்ள லெகின்ஸ் போட்டுக்கிட்டு மடமட 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 மேடம். நீங்களே லெகின் பேண்ட் போட்டு மடமட மடமட கம்பை ஏறுறீங்க. மேல ஏறின பிறகு பேண்ட் ஜமால கீஞ்சி போச்சு. சாப்பிட்டு உங்களுக்கு அடிக்க மேல பாக்குறப்ப எங்களுக்கு தான் இடித்தாங்க மாதிரி நீங்க போட்டா எனக்கு என்ன, போடலனா எனக்கு என்ன. 1050 உஷா
மாதுளை சப்போட்டா பால் சப்போட்டா பால் சப்போட்டா பழம் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காது. அத்தை சொன்ன நானு கரண்ட் ஆபீஸ்ல சப்போட்டா பழம் கொடுக்குறாங்க. கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜை. ஆமா சாமான் கை வெட்டி பூஜை போட்டுட்டேன். நான் ஒன்ன மணி ஆட்டுட்டேன். பூஜை பண்றவங்களுக்கு மணி ஆட தெரியாதா? ஆயுத பூஜை. ஆமா குடிக்கிறதுக்கு என் பொண்டாட்டி ஏறி வேலைக்கு போய் எடுத்து கொடுத்தா 1050 ரூபாய். சீக்கிரமா பல்லு கட்டிட்டு வாடா. இந்த மாதிரி ஓட்டு வச்சுக்கிற போற 1050 ரூபாய். ரொம்ப அடி வாங்கியது சொம்பு உள்ள நாங்க எதை மோரம் கரண்ட் ஆபீஸ்ல மோர் முழுவா கொடுக்குறாங்க. ஐயோ 1050 உஷா. மேடம் 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 மோர் கொடுக்குறீங்க. மோர் சூடாது. 1050 ரூபாய் பணத்தை கட்ட போறேன். மேடம் மோர் சாப்பிட்ட உடனே எனக்கு கொஞ்சம் மூடு ஆகுதுயா. மேடம் மில்லு கட்டினா சரியா போயிடுமே. கை காலெல்லாம் கொஞ்சம் முறுக்கு. அப்படியா? ஒரு பாட்டு சொன்னா சரியா போயிடுங்க. பாட்டா? ஆமாங்க. கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கொடுவா பாரு. ஆமா. நம்மள 1050 கோயிதா கோயிதா. கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு Hey!
கொஞ்சம் கொடுக்கட்டுமா கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கரண்ட் ஆபீஸ்ல ஓவர் வோல்டேஜா இப்படி அடிக்குது. 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன். பில்லு வாங்கணும். உடம்புலாம் ஆச்சு. அம்மா என் பிளாட்டியதான் என் சொக்கா என் 1050. மேடம் மேடம் என்னங்க மேடம் என்னங்க என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆயிடுது. பேண்ட் சட்டெல்லாம் போட்டாதுல போட்டு கரண்ட் ஆபீஸ்ல துணி விடுவா துவைக்கிறீங்க. ஆயிரம் கூட பண்ணி தருவோமே. 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. போச்சே கொடு மேடம். நான் உள்ள வச்சேன் அது உள்ள போச்சா. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கிடையாது. அப்போ என் பில்லு எப்ப வரும்? ஐயோ பில்லு உள்ள நான் ஒன்னா குச்சி வச்சு கலந்தா அடுத்த கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணது பண்ணி கரெக்டுக்குதா மேடம்? பில்லு கொடுங்க மேடம். அடுத்த கட்ட பில்லு கொடுங்க. நான் நெக்கலா பேசுறேன். உங்களை கூத்த கீச்சிருவேன். ஓ மேடம் அதை பண்ண பில்லு கொடு. இது எந்த இடம் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே. உங்க அப்பா உங்க சித்தப்பா உங்க பெரியப்பா உங்க மாமா உங்க மச்சான் உங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்தாங்களா? சர்வீஸ்ல எத்தனை பில்லு கட்டியிருப்பேன். தெரியுமா? போய் நான் யாருன்னு தெரியாமல என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஆட்டோ செத்து போடா. என்ன பண்ணு சோறு தண்டு பூமிக்கு பாரோம். ஒரு ஊரை விட மாத்திரம் ஒரு எனக்கு சோறு தோன்றான். இது வயிறா மங்கள விரிக்கூடா சொல்லு பாப்பா. இந்த வங்காள விரிக்கூடா அம்மாவது இந்திய பெருங்கடல் எத்தனை மீன்கள் நீந்தி கொண்டிருக்கிறது. நான் யார் தெரியுமா? யார் தெரியுமா தெரியாதா? மேடம் இந்த நெக்கலா பேசுறது காட்டுறது அடி சப்பம் உங்களை செஞ்சிருவேன். நான் யார் தெரியுமா தெரியாதா? பணம் இருந்தால் தான். இல்லை என்றால் சி சி தாசி. யாரா? தாசி தாசி தாசினா தேவடியா தான். தேவடியா உங்க 1050 ரூபாய் கட்டிட்டேன். பணம் போயிட்டாவா? ஐயோ தேவடியா மேடம் தேவடியா மேடம். நீங்க சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்கிறது சரி. தேவடியா மேடம் 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 நான் பாவம் நானே அம்மா தான் போறேன். பொட்ட பையா வரமாட்டேன். உண்மையா வரமாட்டேன் நானும். ஆமா நான் வரமாட்டேன். 3 லட்சம் ரூபாய் குடுத்து தலைப்படுத்த பாதி குத்திட்டாமா. எல்லாம் ஒரிஜினல் மாதிரியே நடிக்கிறாங்க.
முடிய வெட்டின தேக்கணும் ஆஸ்பத்திரி பண்ணும் டாக்டர் எப்போ சொல்லு கூட்டு போய் செக் பண்ணி கூட்டு போய் முடிச்சு போறோமா அந்த துணி கட்டி எடுத்து கொடுத்து அடிப்பா யாமத பையன் அடிக்கலாம் அடிக்கலாம் கை பண்ண 50 ரூபாய் கை சிக்கமா மேடம் பணம் இல்லாத போல என் பொண்டாடி கேட்க மாட்டேன் வீட்டுல போனா அவன் மந்திரிக்கிறான் இங்க வந்தா கை இந்த கீழ்ச்சி போனா 3 லட்சம் எடுத்து வெளியே காய்ச்சிடுவேன் எல்லாரும் நீயாவது பரவாயில்ல அது பஞ்சு கீழ்ச்சி போய் வெளியே வந்து சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாசி கிட்ட பணமோ கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்ப என் பணம் கோயிந்தா கோயிந்தா ஓ சீனிவாசா ஆயிரத்தி 50 அப்போது பணம் இல்லாத போனா என் மொண்டாட்டி சேர்க்க மாட்டேன் வெள்ளை இல்லாத போனா எல்பர் பீஸு கயிறு புடிக்க போடுவான் இந்த கோலத்துல போனா ஊர்ல இருக்கிற நாயெல்லாம் எல்லாம் போக முடியாது என்ன பண்ணலாம் மேடம் இதெல்லாம் வேலை இருந்தா கொடுங்க மேடம் ஐயோ என்கிட்ட என்னடா வேலை இருக்குது சொல்லு பார்ப்போம் நான் மறிக்க அப்படியே வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது மேடம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் நல்லா காத்து ஓட்டுக்கு மேடம் பரவாயில்ல போறியா போறேன் நல்ல பழக்கம் இருந்தாலும் என் வீட்டுல எத்தனையோ ஆண்கள் வருவாங்க ஆம்பளைங்களா ஆமா இன்னைக்கு நான் தான் முதல்ல போனி பண்ணிக்கிறேன் 25 ரூபாய் தண்ணி முன் பண்றதே தேங்காய் பார்த்தேன் பூஜை போடுறது ஒரு சாப்பிடலையா அதான் உப்பு அதிகமா இருக்குது மேடம் எத்தனையோ ஆண்கள் வருவாங்க அவங்கள ஒரு டோக்கன் போடணுமா நானா இந்த வேலைக்கு டாபூர் மாமா வேலை செருப்பால டாபூர் மாமா வேலை அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான் 1050 ரூபாய் கட்டி தேடி அவங்க டாபூர் மாமா அம்மா நான் ஒரு டாபூர் ஷால் பட்டி போட்டாச்சு அழகா இருக்கு
ஆமா மருந்து வச்சு பாவாடி நான் நல்லா இருக்கிறேன்னா டாபர் மாமா வேலை அடுத்த மாசம் இந்த வேலை நல்லா இருக்குல்ல அப்போ முதல்ல போய் நல்லா இருக்கிறாரு நான் நல்லா தான் மாமா வேலை ஒரு பொம்பளையா பிறந்தா மறைச்சு போட மாட்டேன் நீதான் பாக்கணும் அதோ எங்க தெரியுங்களோ மாரியாத்தா கோயில் உள்ள உக்காச்சிங்களோ போட்டி உள்ள 1500 நானும் வெகுத்தமாக நடந்து வந்தது எனக்கு தண்ணீர் தாடி அதிகமாக இருக்கிறது. இதோ பார்த்தால் இதை விடுத்து இங்கு சென்று என் தாகத்தை மணி பார்த்து வாய் உண்மையா வடதேசம் போக கூடாது சொன்னாங்க. ஐயோ ஐயோ அம்மா எப்படியா முண்டை என்ன கூட பிடித்தா அக்கா கிடையாது ஐயோ கம்பெனில என்ன ஆம்படியாவே தண்ணீர் தான் வேண்டும். கவர் பண்ண கத்துக்குது. அப்பா அதுவா அது மூலிகை ரசங்க அப்பா வெளியே எடுத்துக்கிச்சு பையனுக்கு காலு பின்னுமா
லைட்டு சாயலப்பா. டேய் பையா டேய், உப்பா தேடுவார் வாடா. பையன் கரண்ட் பில்லு கட்டிட்டு தான் வருவான். ஐயா, நான் இப்ப தாங்க இருக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? நான் அயல்நாடெல்லாம் சென்றிருக்கின்றேன். அங்கெல்லாம் இப்படிப்பட்ட அழகில் பார்த்ததே கிடையாது. என்னுடைய பேர் தான் மனோ ரஞ்சிதம். மனோ ரஞ்சிதம். என் பெயர் தான் அப்படியா? இன்னொரு பெயர் மனோ ரஞ்சிதம். மனோ மனோ அடி ஆடி மாதம்